Taste the Daily. திமுக ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை உச்சபட்ச உயர்வை அடைந்துள்ளது எனவும் திமுக ஆட்சியில் மக்கள் கனவில் மட்டும்தான் வீடு கட்ட முடியும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம், இனிமேல் கட்ட முடியாது, கனவுல தான் வீடு கட்டிக்கணும். இன்னைக்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய் வித்துட்டு இருந்தது, இப்ப 5500 ரூபாய் எம்சாண்ட் விலை. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த அதிமுக ஆட்சியில இப்ப 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய் இப்ப 70000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்த செங்கல் இப்ப 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்ல, உச்சபட்ச விலைக்கு போயிருக்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில வெளி மார்க்கெட்ல 240, இன்றைக்கு ஏழையில் ஒரு வீடு கட்டுவதற்கு அம்மா சிமெண்ட்ல 190 ரூபாய்க்கு கொடுத்தோம், இப்ப வெளியில 350 ரூபாய், 110 ரூபாய் அதிகம். இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உச்சபட்ச நிலை அடைஞ்சிட்டது. அதனால நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுவது கனவுல வீடு கட்டிக்கலாம், கனவுல பாத்துக்கலாம். இந்த ஆட்சியில ஒருபோதும் வீடு கட்டவே முடியாது, எதையுமே பாக்குறது இல்லையே. இன்னைக்கு அவ்வளவு மோசமான ஆட்சி. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், கட்டுமான பொருட்கள் விலை ஒரு பக்கம், விவசாயிகள் தாக்கு முடியாத அளவிற்கு பாதிப்பு, இயற்கை சீற்றம், அதனால வறட்சி, வெள்ளம், புயல், அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி அவ்வப்போது வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன சொல்லுச்சு? இது கிராம நிறைந்த பகுதி, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5 வருஷம் முடிய போகுது. கொடுத்தாங்களா? 2000 ரூபாய் கொடுத்தாங்களாங்க? கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களாங்க? ஆக விவசாயிகளுக்கு நாமம் போட்டுட்டாங்க, விவசாயிகளுக்கு பட்ட நாமத்தை போட்டாங்க.